காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 3 இளைஞர்களை கொலை செய்து முகத்தை தீயிட்டு எரித்து உடல்களை ஏரியில் வீசிய கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18 வயது நிரம்பிய 3 இளைஞர்களை கொன்றது யார்? கொலைக்கான காரணம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த காட்டாங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்டு விடுதபாடி கிராமம். இந்த கிராமத்தில் மேய்ச்சல் நிலங்களை ஒட்டி தாங்கள் நீர்பிடிப்பு பகுதி உள்ளது. நேற்று மாட்டுப் பொங்கலை ஒட்டி அப்பகுதியைச் சேர்ந்த கால்நடை பராமரிப்போர் சிலர் தங்களது கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தப்படுத்த தாங்கள் நீர்பிடிப்பு பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது தாங்கள் நீரில் 3 ஆண் சடலங்கள் மிதப்பதை கண்டவர்கள் உத்தரமேரூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் 3 பேரின் உடல்களையும் மீட்டனர். மீட்கப்பட்ட 3 பேரின் உடல்களிலும் வெட்டுக்காயங்கள் இருந்தன. மேலும் அவர்களின் முகங்களும் தீயினால் எரிக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைக்கப்பட்டிருந்தன. 3 பேரின் உடல்களை மீட்டு போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் வாலாஜாபாத் அடுத்த பழைய சீபரம் கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டி மகன் விஸ்வா, சிவசங்கர் மகன் பரத் மற்றும் ஏழுமலை என்பவரின் மகன் சத்ரியன் என்பது தெரிய வந்தது. மூவரும் கடந்த 12ஆம் தேதி தங்களது வீடுகளில் இருந்து சென்றவர்கள் தற்போது இறந்த நிலையில்தான் மீட்கப்பட்டுள்ளனர். மூவரின் உடல்களிலும் வெட்டுக்காயங்கள் மற்றும் முகம் எரிக்கப்பட்டுள்ளதால் மூவரும் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து காணாமல் போன அதே நாளிலேயே அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்து 3 நாட்கள் கடந்த நிலையில் மூவரின் உடல்களும் பாதி அழுகிய நிலையில் உள்ளன. 18 வயதே நிரம்பிய 3 இளைஞர்களையும் கொலை செய்தது யார்? கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் 3 பேர் சிக்கியுள்ளனர். உத்தரமேரூர் அருகே சிறுமயிலூர் கிராமத்தைச் சார்ந்த சஞ்சய், பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் குணசேகரன் என 3 பேரை விடுத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது போலீசிடம் சிக்கியுள்ள சஞ்சய் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. சஞ்சய்க்கும் கொலை செய்யப்பட்ட பரத்திற்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதமும் இருந்துள்ளது. அந்த சந்தேகத்தின் பேரில் சஞ்சய் உட்பட 3 பேரிடம் விசாரணை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சஞ்சய் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பரத், விஸ்வா மற்றும் சத்ரியன் ஆகியோரை கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.